கொஞ்சம் வெங்காயம் இப்படி சின்ன சின்ன கட் பண்ணி வைங்க, கருவேப்பிலையும், அப்புறம் தக்காளி பழம், அப்புறம் நெத்தலி கருவாடு நல்லா அப்படி வாஷ் பண்ணி இப்படி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணுமெண்டா அடுப்பில் இது வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நெத்தலியை லைட்டாக பொரிச்சு எடுக்க போகும். ஹாஃபாக தான் பொரிக்கணும். எண்ணெய் கொதித்ததும் நெத்தலி கருவாட்டை இப்போ கருவாடு இந்த பதத்தில் ரசித்து தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை பொரி நல்லா வதங்கிங்க. இதுக்குள்ளே வெங்காயத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை போடலாம். இப்போ எண்ணெய் தேவையான அளவு விட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க வேணும். வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நெத்தலி பாதி பொரிச்சு வச்சுருக்கலையும் போடணும். இந்த நெத்தலியும் இங்கோட போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் தக்காளி பழத்தை போட்டு உப்பு தேவையான அளவு தூள் கடைசியாக பாருங்கள். நெத்தலி கருவாடுலேயும் இருக்கும் உப்பு பார்த்து போடும். இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டு தொக்குக்கு தேவையான அளவு மிளகாத்தூளையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு கடைசியாக பார்த்து போடுங்க. இந்த கருவாட்டில் இருக்கும். நெத்தலி தொக்கு ரெடி ஆகிட்டுது. சாப்பிடலாம்.